ருத்ர ஜபத்தை படுறது மூலியமாக நல்ல பலன் கிடைக்கிறது. என்ன பலன்? என்ன? காரிய சித்தி. நாம் என்ன விரும்புகிறோமோ அந்த விருப்பத்துக்கு பிரகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்ம பகவானை ருத்ரனை வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது நமக்கு பயன் கிடைக்கிறதுங்கிறது எல்லா ஸ்மிருதிகள்லேயும் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ தன் நம இத்யுபாசீத நமயந்தோஸ்மை காமாக. ஈஸ்வரனை நமஹா நமஹா என்று வணங்கி ஆராதித்தாக்க, அப்படி யார் ஆராதிக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லா காமங்கள்னா இந்த இடத்துல விருப்பங்கள், அத்தனை விருப்பங்களும் நான் நிறைவேற்றித்தரேன் தானாக நிற்குமா. நமையும் தே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஆராதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த சாதனமாக எதை சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரீருத்ரத்தை சொல்கிறோம். இந்த ருத்ரன் அப்படிங்கிறவரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பிரம்மமாக பார்க்குறோம். அப்போது இந்த பிரம்மாண்டம் முழுவதும் பரவிய சரீரம் அவருக்கு இருக்குது. அவருக்கு விபூதி பூச்சி பூசுகிறோம். அது மூலியமாக என்ன தெரியுதுன்னா ஒரு பனியை ஒத்த ஒளி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு உபமானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. போட்டிருக்கு சர்ப்பாபரணங்கள், கருத்த கழுத்து, பிறைச்சந்திரனை சூடி ஜடாமுடி, அப்புறம் வில் ஏந்திய கைகள். சிவனுக்கு வில் ஏந்திய கைகள், 3 கண்ணு, ருத்ராட்ச மாலை, இதோட சேர்ந்த ஒரு வடிவத்தை நம்ம ஈஸ்வரனுக்கு கொடுக்குறோம், அதை தியானிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறார் நமக்கு அப்படின்னா, அந்த ருத்ரன் இப்படி வணங்குகின்ற பொழுது அவரோடு வணங்குது என்பது என்ன என்று சொன்னால், அவரோடு நாம் தொடர்புபடுத்திக் கொள்ளுகிறோம், ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். யாரிடமே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் தான் கிடைக்கும். அது மாதிரி நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் முதலானவராக இருக்கிறதுனாலையும் பிறவி பிணி என்று சொல்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாரெல்லாம் சொல்கிறோமே, அதுபோல் பிறவி பிணி திருப்பி திருப்பி பிறக்குங்கிறது ஒரு பிணியாக சொல்லுகிறார்கள். அதனால தானே 1000 கஷ்டங்கள் கொண்டிருக்கிறது. அதனால் அதை பிறவி பிணியை போக்கக்கூடிய ஒரு வைத்தியர் அவர். பக்தர்கள் எப்பொழுதும் குற்றங்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். மனிதர்கள்னா பேரிசியுமன்கிறோம், குற்றம் செய்யத்தான் செய்கிறார்கள். அவர்கள் குற்றத்தை மன்னிக்கக்கூடியவர், மறந்து மன்னிக்கக்கூடியவர். சரி, அவர் பிரத்யட்சமாக பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, சூரியன் அந்த ஆதித்ய ஸ்வரூபமே அவரு தான். இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட பரபிரம்மமாக நாம் ருத்ரனை தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு முதல் வடிவம்தான் சூரியன். நம் கண்ணால் பார்க்க முடியுது. எங்கெங்கெல்லாம் இருக்கார் அவருன்னு பார்த்தா, திருடர்கள்கிட்ட கூட இருக்காருன்றார். தஸ்கரான பின்னாடி வரப்போகிறது. தஸ்கரானாம் பதயே நமோ நமஹா அப்படின்னு. தஸ்கரான திருடன், திருடங்கிட்ட கூட இருக்கார் அப்படின்னாக்கா என்ன, சுவாமி திருடங்கிட்ட? ஆமாம், எல்லார்கிட்டையும் தான் இருக்கார். ஜீவரூபியாக இருக்கார் அவர். அவங்ககிட்ட பல குணங்கள்னால அவனுடைய எண்ணங்கள்லாம் மாறி அவன் திருடனாக மாறி இருக்கான். இருந்தாலும் பரமாத்ம ஸ்வரூபமாக அவனிடத்துலையும் இருக்கார். சுனிஜே இவ சுபாகே ச பண்டிதா சமதர்ச்சனா பகவத்கீதை சொல்கிறது. அதில் ஒரு நாய் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதை அதுக்கிட்டேயும் ஒரு ஆத்மா ஒன்று இருக்குது. அதுவும் பகவானுடைய ஒரு அம்சம்தான். ஆனால் இதர ஏதோ ஒரு சேர்க்கைகள்லாம், குணங்களெல்லாம் சத்வ ரஜஸ் தமஸ் பிரம்ம, இந்த குணங்கள்லாம் சேர்றபோது அது அதனுடைய இயற்கையிலிருந்து மாறுபடுகிறது. அந்த இயற்கையில் மாறுபடுறது ஒரு பெரும் குற்றம். அதையும் மன்னிக்கக்கூடியவர் தான். எப்போ அப்படின்னா, மன்னித்து விடு அப்படின்னு நீ தயையோடு என்ன மன்னிக்க வேண்டும்னு நீ இப்போ பிரார்த்திக்கிறியோ அப்போது டெஃபினட்டாக
மத்துவர். அதுக்கு தான் அந்த சொல்லியிருக்கு. பொதுவாகவே ருத்ர நாம ஜபம்னு சொல்கிறோம். கலியுகத்தில் நாம ஜபத்துக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். அதனால தான் ருத்ரத்துக்கு ஸ்ரீருத்ரத்துக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா கலியுகத்தில் அந்த நாமாவை சொன்னாலே போகிறோம், பாபங்கள் போகும் அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான நம்பிக்கை மாத்திரம் இல்லை, அது அனுபவபூர்வமான ஒரு சித்தி கூட. அப்படி எல்லா இடத்துலையும் அவர் இருந்து கொண்டு அப்படி நன்மை தீமைகளை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எது நல்லது எது தெரியுது அப்படிங்கிற பொழுது அவர்கிட்ட நம்ம அடிபணிந்தால், நமகா நமகா என்று சொல்லி அடிபணிந்தால் நிச்சயமாக நம்மளுடைய தீமைகளை எல்லாம் போக்குகிறார்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றார் அப்படின்னா, தாயுமானவர் ஒரு பாட்டு சொல்கிறார் சிவனை பற்றி. அதை நம்ம இந்த சமயத்தில் நினச்சி பார்க்கணும். ருத்ர ஜபத்தும் போது நினச்சி பார்க்கறது நல்லது. எவர் சிறியர் எவர் பெரியர் எவர் உறவர் அப்படின்னா உறவுகாரர், எவர் பகைஞர் யாதும் உனையின்றி உண்டோ. இப்போ பகைவனாக இருந்தாலும் அங்கே உன்னையின்றி வேறு யாரும் இல்லை. இகபரம் இரண்டினும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. அதனால் எங்கே பார்த்தாலும் சர்வவியாபின்னு சொல்கிறோமோ எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய நம்ம தாய்மானவர் சொன்னார். அதனால் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தூங்கின்னு இருந்தாலும் சரி, இல்லை முழித்து கொண்டு இருந்தாலும் சரி, நின்றுன்னு இருந்தாலும் சரி, ஓடிண்டே இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, அதுக்கு சபைக்கு தலைவராக சபா நாயகராக இருந்தாலும் சரி, சாதாரண தச்சு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, குயவர்களாக இருந்தாலும் சரி, வேடர்களாக இருந்தாலும் சரி, செம்படவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ருத்ரன் சொல்கிறது. ருத்ரத்தில் வேற ஒன்றும் சொல்ல, எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரையும் குறிப்பிட்டு எல்லாரிடத்திலும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ருத்ரத்தினுடைய ஒரு தாத்பரியம். இது அற்பம்னு நம்ம நினைக்கிறோம், அது அற்பம் இல்லை. ஏன்னு கேட்டால், சிவனை வணங்குகின்ற பொழுது சாதாரண ஒரு சின்ன தும்ப புஷ்பம் நம்ம ரோட்டில் இருக்கும், நம்ம யாருமே அதை பற்றி அதிகமாக சிந்திக்க மாட்டோம். அந்த தும்ப புஷ்பம் போருமா சிவனை வேணுங்கிறதுக்கு. நமக்கு தெரியும், வில்வம் இதெல்லாம் இலை ரோட்டில் போகிற போது அப்படியே மரத்தில் இருக்கிறது அப்படியே பறித்து பகவான்கிட்ட போட்டாலே போகிறோம். இதுக்காக போய் புஷ்பங்கள்லாம் தேடின்னு உட்காந்துக்க வேண்டாம். அப்படி சின்ன தும்ப புஷ்பத்தை போட்டு நம்ம வணங்க முடியும். வேற அதே மாதிரி ருத்ரத்தினுடைய முதல் தும்ப புஷ்பம் சொல்கிற போது ஞாபகம், ஊமத்தம்பு யாருமே அதை பற்றி யோசனை பண்ண மாட்டாங்க. ஊமத்தம்பு ஊமத்தங்காய் இதெல்லாம் பார்த்தா விஷம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போடுவோம். அந்த ஊமத்தம்பு போட்டால் கூட பகவான் பிரீத்தி அடைகிறார் அப்படிங்கிறது இருக்குது ருத்ரனுக்கு பொறுத்த வரைக்கும். மற்ற தேவதைகளுக்கெல்லாம் இந்த எல்லா பூவும் போடுறது இல்லை. அதனால் ருத்ரன் ரொம்பவும் ஆசுதோஷி. அவரை நினச்சா போகிறோம், சந்தோஷம் இருக்குது, உடனே அதுக்கான பலனை அவர் கொடுக்குவார் அப்படிங்கிறது தான் எல்லா புராணங்கள்லேயும் சரி எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.